டியூஸ்டே மார்னிங் லீவெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி காலையில் சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி சுரக்காய் சாம்பார், அப்புறம் குடமிளகாயும் முட்டையும் போட்டு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அந்த சாம்பாரே வச்சு இட்லிக்கும் சாப்பிட்டாச்சு. சமைக்கிறத விட பயங்கர வேலை டிஃபன் எடுத்து வைக்கிறது தான். 3 பேருக்கும் டிஃபன் எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு டைம் ஆகிடும். பையன் சீக்கிரமே கிளம்பி போகிறதுனால டிஃபன் கொண்டு போக மாட்டான். நாங்கள் யாராவது போகும்போது, ஹஸ்பண்டும் நானும் போகும்போது கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி நாங்களும் போயிடுவோம். அன்றைக்கி வழக்கமாக போகிற ரூட்டில் போக முடியாது. ரோடு போடுறதுக்காக ரோடெல்லாம் கிள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அந்த லைனில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால மாரந்தை வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பலாம் அப்படின்னு யோசித்தேன். அதனால முடியவே இல்லை. கரெக்டாக எப்பயும் கிளம்புற டைமுக்கே கிளம்ப வேண்டியதாக போச்சு. முந்தின நாள் மழையில் நனைஞ்சது. அன்றைக்கி பயங்கர கோல்டு, உடம்புக்கும் முடியல. காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு தான் சமையலே பண்ணேன். அதனால தான் வாய்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ரொம்ப நாளாக கோதுமை மாவு திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். அதை கொண்டு போய் திரிச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஸ்கூலில் இருந்த முருங்கை மரத்துலேருந்து கொஞ்சம் கீரை பறிச்சிட்டு வந்திருந்தேன். அதை அத்தை க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. கீரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் இம்சை தான். மழையோடு அவளுக்கும் உடம்புக்கு ஒத்துக்கலை. ஸோ அவளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். இன்றைக்கி நாள் இப்படி தான்.